ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 22/12/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, மேல்நோக்கு நாள், தேசிய கணித தினம். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். தனுசு லக்னம், இருப்பு 4 நாழிகை 24 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:25 மணிக்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 10:46 மணி வரை த்விதியை, அதன் பின்பு திருத்தியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:07 வரை பூராடம், அதன் பின்பு உத்திராடம். நாம யோகம் இன்று மாலை 4:38 மணி வரை துருவம், அதன் பின்பு வியாக்காதம். கரணம் இன்று காலை 10:46 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 11:08 வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 4:07 வரை சித்த யோகம், அதன் பின்பு காலை 6:24 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:07 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிடம். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி திங்கட்கிழமை கண்டிப்பாக எம்பெருமான் சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணிட்டு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். லிங்கேஸ்வரர் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி திங்கட்கிழமை நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன், தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அந்த 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு செய்தி உங்களுக்கு இன்றைக்கி காலையிலேயே வந்து சேரும். அதேமாதிரி உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் கூடும். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. அதே சமயம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. புரியுதா? அந்த நேரத்துக்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அடுத்தபடியே வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் கடுமையை கொண்டு வராமல் கொஞ்சம் ஒரு பதிவிசாக பேசுகிறது ரொம்ப நல்லது. சரியா? இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, மனதில் உள்ள குறைகள் அகலக்கூடிய ஒரு நாள். ஏன்னா சந்திராசிரமம் எடுத்துனாலே கொஞ்சம் அப்படியே இந்த பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி அப்படியே தட மழை வரும். அதுக்கப்புறம் அப்படியே இதாகிடும். அந்த மேகக்கூட்டம்லாம் ஓடி போயிடும். அந்த மாதிரி சந்திராசிரமம் எடுத்தினாலே மனசில் இருக்கிற கவலைகள்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் ஒரு நிதானமான போக்கு கண்டிப்பாக அமையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓயும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். அதே மாதிரி இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்த அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி ஒன்று கண்டிப்பாக காத்திருக்கிறது.
இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியது ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இப்போ உங்கள் பக்கம், புரியுறதா? அதனால் ரொம்ப எடுக்கிற காரியங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது, புரியுறதா? அதுவும் இந்த நெருப்பு இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் வேலை செய்கிறா பாருங்க, அவெல்லாம் ரொம்ப கவனமாக வேலை செய்யணும், புரியுதா? இந்த கேஸ் வெல்டிங் அதிலெல்லாம் வேலை பார்க்குறவெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், சின்சியராக இருக்கணும், புரியுறதா? உத்தியோகத்தில் கவனமாக எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க. எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கங்க. இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கலகலப்பான நாள். ஏன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் அற்புதம். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்தாலே ரொம்ப விசேஷம். ஏன்னா 7ஆம் வரை உங்கள் ஜென்மராசியை பார்ப்பார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. குரு பகவான் வக்ரகதியாக இருந்தாலும் உங்களுக்கு சில செலவுகளை வைப்பார். இருந்தாலும் அது சந்தோஷமான செலவுகளாக உங்களுக்கு அமையும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் ஆதரவை பெற்று மகிழ்வார். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலர்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அதே மாதிரி இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாகனம் வாங்கும் யோகம் கிட்டும். அதேபோல் இன்றைக்கி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுவாங்க. இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப பவர்ஃபுல் டேன்னே சொல்லலாம். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அடி நச்சுன்னு இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். நீண்ட நாள் கனவுகள் உங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, சரியா? ஏன்னா நிறைய கெஸ்டெல்லாம் இன்றைக்கி வருவாங்க, அதனால் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப சூப்பராக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். இன்றைக்கி இந்த விளையாட்டுத் துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான திருப்பங்கள் கண்டிப்பாக அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப சூப்பராக படிப்பீங்க. அதே சமயம் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு குறையுங்க. தொழில் வியாபாரம் பரவாயில்ல, நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனால் புதுசாக ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாக செய்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக இருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால ஒரு டென்ஷனே இல்லாமல் வேலை செய்வீங்க இன்றைக்கி எல்லாருமே. அதேமாதிரி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அரசாங்கத்துறையில் இருக்கிறவெல்லாம் இடமாற்றம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது இன்றைக்கி சக்ஸஸாக இருக்குங்க. அதேமாதிரி இந்த மேலதிகாரிகளை நீங்கள் பார்க்க போகும்போது ஒரே ஒரு அரச இலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க உங்கள் பையில்.
அற்புதமாக உங்களுக்கு இடமாற்றம் சூப்பராக கிடைக்குங்க. இன்றைக்கி தொழில் வியாபாரமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பயணங்கள் ஏற்படலாம். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கல்விகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப அற்புதமான ஒரு நாள். ஏன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள்லாம் சாதகமாகும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் உத்வேகமான ஒரு போக்கு கண்டிப்பாக காணப்படும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தியை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறனால உங்களோட பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேற்றம் காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சேரலாம். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதுவும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான். அதனால் கொஞ்சம் இந்த மனோகரகன் அப்படிங்கிறத கொஞ்சம் அப்படி இப்படி மனசில் ஒரு கிளேசம் சந்தோஷம் அப்படி மாறி மாறி வரும். ஆனாலும் நீங்கள் கவலைப்படாமல் அழகாக வேலை செய்வீங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு திருப்தியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க. இருந்தாலும் கூட்டாளிகளெல்லாம் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து போங்க. இன்றைக்கி கணவன் மனைவிக்கிட்டே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் தோன்றலாம். அப்படிங்கிறதுனால இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறு தொகையினை செலவிட்டு மருத்துவம் பார்ப்பார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 5. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகம் அப்படிங்கிற விருப்பஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி கண்டிப்பாக செலவுகள் அதிகரிக்கும். ரொம்ப செலவு அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்து செலவு பண்ணுறது நல்லது. பார்த்துன்னா என்ன அர்த்தம்? கடன் வாங்காமல் செலவு பண்ணுறது. புரியுறதா? இருக்கிற காசுக்குள்ளே செலவு பண்ணுறது நல்லது. ஏன்னா எல்லோரும் இப்போ கிரெடிட் கார்டு நிறைய வச்சுட்டு இருக்கிறதுனால கடன் கொடுக்கறதுக்கு மகராஜன்கள் நிறைய பேர் இருக்கா. அதனால் கடனை வாங்கி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் கடன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். புரியுறதா? இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் இடமாற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதி எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள். ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் இன்னும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க இன்றைக்கி. புரியுதா?
நிறைய மீனராசி என்பர்கள் இப்போ தான் கொஞ்சம் சிரிப்பே சிரிக்கிறீங்க. இன்றைக்கி நல்லா ஹஹஹான்னு சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஏன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திரபகவான் அது அற்புதமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில சலுகைகள் உயர்வுகள் கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப லாபம் வரும். இன்றைக்கி தான் லாபத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாள். அடுத்தபடியே இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். கணவன் வீட்டார் நல்ல பெயர் கொடுப்பார்கள். அதேமாரி மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான ஒரு திருநாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது இந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை யாருக்கோ கொடுத்துருங்க. சரி, இந்த மாதிரி செய்யறதுனால இன்றைக்கி அதி அற்புதமான சந்தோஷமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8.